வணக்கங்கள். இன்றைய நாள் 10ஆம் தேதி ஜனவரி மாதம் 2017 வருடம் செவ்வாய்க்கிழமை. இன்றும் நாடளாவிய ரீதியில் வெளியாகியுள்ள பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள செய்திகள் மீது கவனம் செலுத்த நாளேடுகளில் நமது பார்வையூடாக இணைந்திருக்கின்றோம். அந்த வகையில் வழமை போன்ற முதலில் வீரகேசரி பத்திரிகையில் இருந்து ஆரம்பிக்கலாம். வீரகேசரியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி: மஹிந்த கடிதம் தந்தால் விட்டுக் கொடுக்க தயார். பிரதமர் ரணில் தெரிவிப்பு. சீன ஜனாதிபதி அழுத்தம் பிரயோகிக்கவில்லையா எனவும் மஹிந்தவிடம் கேள்வி என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை தொடர்ச்சியாக வீரகேசரியின் முதற்பக்க செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அம்பாந்தோட்டையில் தாக்குதல் விவகாரம், ஆளும் எதிர்க்கட்சியிடையே சபையில் சர்ச்சை, புதிய முறைமையின் பிரகாரம் தேர்தல், கட்சித் தலைவர்கள் கூட்டத்தில் தீர்மானம், எதிர்வரும் 17இல் எல்லை நிர்ணய அறிக்கை அமைச்சரிடம் கையளிப்பு, கூட்டு எதிரணியின் கடும் எதிர்ப்புக்கு மத்தியில் 24ஆம் தேதி வரையில் சபை ஒத்திவைப்பு, ஒழுங்கு பத்திரத்தை தூக்கி எறிந்தார் தினேஷ் எம்பி, தேர்தலை தாமதப்படுத்துவது ஜனநாயகத்தை மீறுவதாகும், மஹிந்த தேசப்பிரிய கூறுகிறார், சீனாவுடன் ஒப்பந்தம் செய்யாவிடின் வரிச்சுமையை அதிகரிக்க வேண்டி ஏற்படும், இதனையா எதிரணியினர் விரும்புகின்றனர், கேள்வி எழுப்புகிறது அரசாங்கம், 5 போலீசாருக்கு மரண தண்டனை போன்ற செய்திகள் வீரகேசரியின் முதற்பக்க செய்திகளாக இங்கே பிரசுரமாகியுள்ளன. அதனைத் தொடர்ந்து வீரகேசரியின் மலையக செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். 2020ஆம் ஆண்டு வரை அரசாங்கத்தை அசைக்க முடியாது, 4 ஆண்டுகளில் வீடமைப்பு திட்டம் வெற்றி பெறும், கிறிஸ்மஸ் ஃபார்ம் வீடுகள் கையளிப்பு நிகழ்வில் அமைச்சர் திகாம்பரம் என்கின்ற தலைப்பில் ஒரு மலையக செய்தி இங்கே பிரசுரமாகியுள்ளது. செய்திகளைத் தொடர்ந்து ஆசிரியர் தலையங்கமானது மக்களின் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுங்கள் என்கின்ற தலைப்பில் இன்று பிரசுரமாகியுள்ளது. பல்வேறு எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் சிறுபான்மையினரின் ஒற்றுமையின் பிரதிபலிப்பாக 2 வருடங்களுக்கு முன்னர் நல்லாட்சி அரசு அமைக்கப்பட்ட போதிலும் அந்த சிறுபான்மை மக்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று வரை பூர்த்தியாகியுள்ளதா என்பதை விரிவாக அலசி பார்த்துள்ள வீரகேசரியின் ஆசிரியர் இவ்வாறானதொரு தலைப்பில் இன்றைய ஆசிரியர் தலையங்கத்தை கொண்டு செல்கிறார். அந்த ஆசிரியர் தலையங்கத்தை தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகை மீது கவனம் செலுத்தலாம். தினக்குரலின் பிரதான தலைப்புச் செய்தி: அம்பாந்தோட்டை விவகாரம், பாராளுமன்றை அதிர வைத்த குண்டர்கள், யார் அந்த குண்டர்கள் என்கின்ற தலைப்பில் பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை பிரதமர் 2 நிபந்தனைகள் அம்பாந்தோட்டையை கைவிடுவதற்கு என்ற ஒரு செய்தியும், வீரவன்சவை கைது செய்ய திட்டம் தயார் என்கின்றதாக ஒரு செய்தியும் தினக்குரலின் முதற்பக்க செய்திகளாக பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை வீரகேசரியில் பார்த்தது போன்றே 5 போலீசார் உட்பட 10 பேருக்கு மரண தண்டனை என்றொரு செய்தியும், சீன படைகள் கொழும்புக்கு வராது என்றொரு செய்தியும், விரைவில் 10 எம்பிக்கள் கைது என்றொரு செய்தியும் இங்கே பிரசுரமாகியுள்ளன. அதேவேளை மைத்ரியை மீண்டும் ஏற்க மாட்டோம் என்கின்ற ஒரு செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. செய்திகளைத் தொடர்ந்து தினக்குரலின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம், மீள புதுப்பிக்கப்படும் சக்திக்கு மாறுவது அவசியம் என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. காலத்தின் தேவை கருதிய அரசியல் பார்வைகளில் இருந்து விடுபட்டு மக்களின் அன்றாட பிரச்சினைகளில் ஒன்றான மின்சார பாவனை குறித்த விடயத்தை கையில் எடுத்துள்ள தினக்குரலின் ஆசிரியர் அது குறித்து ஒரு விரிவான பார்வையை தந்துள்ளதுடன், இதுவரை காலமும் எவ்வாறாக மின்சார உற்பத்திகள் இடம்பெற்றுள்ளன, எந்த அளவிற்கு நடைபெற்றுள்ளது, எதிர்வரும் காலங்களில் அவை எவ்வாறு கட்டியெழுப்பப்பட வேண்டும் என்கின்ற அறிவுறுத்தல்களையும் தன்னுடைய ஆசிரியர் தலையங்கத்தின் கீழ் கொண்டு வந்துள்ளார். இத்துடன் தினக்குரல் மீதான செய்தி பார்வையை சுடரொளி மீது கொண்டு செல்லலாம். அம்பாந்தோட்டை போர்க்களமானதால் சபையில் மூண்டது கடும் சொற்போர் என்கின்ற தலைப்பில் சுடரொளியின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி பிரசுரமாகியுள்ளது. அனைத்து பத்திரிகைகளுமே மேற்கண்ட அம்பாந்தோட்டை விடயத்தையே மேற்கோள் காட்டி பல்வேறு விதங்களில் தலைப்பிட்டுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. அதேவேளை நாடாளுமன்ற அமர்வு 24 வரை ஒத்திவைப்பு, மஹிந்த அணி எதிர்ப்பு, ஒழுங்கு பத்திரத்தை தூக்கி வீசினார் தினேஷ் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தியும், நல்லிணக்கம் புதிய அரசமைப்பு, கூட்டமைப்பின் நிலைப்பாட்டை அறிவதில் அமெரிக்கா ஆர்வம், சம்பந்தனுடன் தூதுவர் கொழும்பில் முக்கிய பேச்சு, ஒற்றையாட்சி போர்வைக்குள் மறைந்து கொண்டு தமிழ் மக்களுக்கு நாட்டை பிரித்துக் கொடுக்க அரசு சதி, இப்படி குற்றம் சாட்டுகின்றார் நாமல், அம்பாந்தோட்டைக்கு அபிவிருத்தி தேவையில்லையே, மஹிந்தவின் கடிதத்துடன் பிரேரணை கொண்டு வரவும், பொது எதிரணிக்கு ரணில் பதில், கள்ள உடன்படிக்கை எதுவும் இல்லை என்றும் தெரிவிப்பு, தெற்கு அபிவிருத்தி வலய ஒப்பந்தங்கள் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும், அரசு உறுதி, விவாதம் நடத்தவும் பச்சை கொடி போன்ற செய்திகள் சுடரொளியின் முதற்பக்க செய்திகளாக இங்கே பிரசுரமாகியுள்ளன.
அவற்றைத் தொடர்ந்து சுடரொளியின் இன்றைய ஆசிரியர் தலையங்கம் முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்கின்ற தலைப்பில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. எதிர்வரும் 2020 வரை தற்போதைய இந்த நல்லாட்சி முற்கொண்டு செல்லப்பட வேண்டுமானால் கட்சிக்குள்ளும் கட்சியை சூழவும் மக்கள் மத்தியிலும் காணப்படுகின்ற பல்வேறு முரண்பாடுகள் களையப்பட வேண்டும் என்பதை வலியுறுத்தி இன்றைய சுடரொளியின் ஆசிரியர் தலையங்கம் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அவற்றைத் தொடர்ந்து லங்காதீப மற்றும் டெய்லி மிரர் ஆகிய பத்திரிகைகளின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்திகள் எவை என பார்க்கலாம். அந்த வகையில் டெய்லி மிரரின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி அம்பாந்தோட்டை அபிவிருத்தி ஊக்குவிப்பு வலயத்தை அமைப்பது தொடர்பில் தொடர்ந்தும் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு வருமானால் அந்த திட்டமானது அம்பாந்தோட்டையில் இருந்து மீளப்பெறப்பட்டு வேறொரு இடத்திற்கு மாற்றப்படும் என்று நேற்றைய தினம் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவால் ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருந்தது. அந்த கூற்றை மேற்கோள் காட்டி தமது பிரதான தலைப்புச் செய்தியாக பிரசுரித்துள்ளது டெய்லி மிரர் பத்திரிகை. அதேவேளை லங்காதீப பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்புச் செய்தி விரைவில் உள்ளூராட்சி சபை தேர்தல்கள் நடத்தப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கின்ற வேளையில் அவை புதிய தேர்தல் முறைமையின் கீழ் நடத்தப்படுவது அனைத்து கட்சிகளும் தமது சம்மதத்தை தெரிவித்துள்ளதாக லங்காதீப பத்திரிகை இன்று தன்னுடைய பிரதான தலைப்புச் செய்தி ஒன்றை பிரசுரித்துள்ளது. உள்நாட்டு செய்திகளை தொடர்ந்து சர்வதேச மற்றும் இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்தலாம். அந்த வகையில் சர்வதேச செய்திகளாக டொனால்ட் டிரம்பின் வெற்றிக்கு உதவுமாறு ரஷ்ய ஜனாதிபதியால் உளவுத்துறைக்கு உத்தரவு, அமெரிக்க புலனாய்வுத்துறை தெரிவிப்பு என்கின்ற ஒரு செய்தி சர்வதேச செய்திகளில் முக்கியமான ஒரு விடயமாக பேசப்பட்டு வருகின்றது. அதேவேளை ஈரானின் முன்னாள் ஜனாதிபதி அக்பர் ரஃசன்ஜானி காலமானார் என்கின்ற செய்தி நேற்றைய தினம் உலக அளவில் பேசப்பட்டதாக அமைந்திருந்தது. அந்த செய்தியும் இன்று பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ளது. அதேவேளை நேற்றைய தினம் பிரித்தானியாவையே ஸ்தம்பிதப்படுத்திய போக்குவரத்து ஊழியர்கள் வேலை நிறுத்தம் ஸ்தம்பித்தது லண்டன் மாநகரம் என்கின்ற அந்த செய்தியும் இன்று பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ளதை அவதானிக்க முடிகின்றது. சர்வதேச செய்திகளை தொடர்ந்து இந்திய செய்திகள் மீது கவனம் செலுத்துவோம். சிபிஐ கைகளுக்கு மாறும் ஜே மரணம் என்கின்ற தலைப்பில் மறைந்த முதல்வர் ஜெயலலிதாவுடைய மரணம் தொடர்பான அந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு மாறுமா என்கின்ற அந்த விடயத்தை மையப்படுத்தியதாக ஒரு இந்திய செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை முதல்வர் பதவி எனக்கே வேண்டும், நடராஜனால் கலங்கிய போயஸ் கார்டன் என்கின்றதாகவும் ஒரு செய்தி பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர்ச்சியாக இன்று பத்திரிகைகளில் இடம்பெற்றுள்ள கேலி சித்திரங்கள் மீது கவனம் செலுத்துவோம். அந்த வகையில் சுடரொளியின் இன்றைய கேலி சித்திரமானது அண்மையில் நல்லாட்சி அரசாங்கத்தின் 2 ஆண்டு பூர்த்தியை முன்னிட்டு இடம்பெற்ற விழாவில் பிரதம அதிதியாக கலந்து கொண்ட ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு இலங்கை ஆந்திரா இணைந்து செயற்படுவதற்கு பல்வேறு திட்டங்களை அங்கே முன்வைத்து சென்றிருந்தார். அந்த வகையில் அதற்கு இலங்கை அரசாங்கமும் இணக்கம் தெரிவித்திருந்தது. அதனை சித்தரிக்கும் வகையில் சந்திரபாபு நாயுடு போன்றே அவருடைய குறுந்தாடி போன்று இங்கே ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன மற்றும் பிரதமர் ரணில் விக்ரமசிங்க ஆகியோர் தாடிகளை வைத்துக் கொண்டிருப்பது போன்று சித்தரித்து இணைந்து செயற்படுவதற்கான அறிகுறிகள் தென்படுவதாக சுடரொளி தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. அதேவேளை லங்காதீப பத்திரிகையில் இடம்பெற்றுள்ள கேலி சித்திரமானது முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ கூறுகின்றார், ஆர்ப்பாட்டங்களை தண்ணீர் பீச்சி அடித்தோ அல்லது கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொண்டோ கலைக்க முடியாது என்று கூறுகின்றார். அதை கேட்டுக்கொண்டிருக்கின்ற ஒரு பாமரர் கூறுகின்றார், அப்படி கலைக்க முடியாவிட்டால் ரத்தபஸ் வில என்கின்ற இடத்தில் மேற்கொள்ளப்பட்டது போன்ற ஆர்ப்பாட்டங்கள், அதாவது குடிநீர் கேட்டு பொதுமக்கள் மேற்கொண்ட ஆர்ப்பாட்டத்தின் போது போலீசார் துப்பாக்கி பிரயோகங்களை மேற்கொண்டு மிகவும் அராஜகமான முறையில் பலர் உயிரிழக்கவும் பலர் காயமடையவும் காரணமாக இருந்த சம்பவம் போன்ற ஆர்ப்பாட்டங்களை அடக்கி ஆளலாம் என்று கூறுகின்றார். அதை கேட்ட முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ என்று ஆச்சரியத்தோடு அதிர்ந்து போய் பார்க்கின்றார் என்பதாக சித்தரித்து லங்காதீப தன்னுடைய கேலி சித்திரத்தினை பிரசுரித்துள்ளது. ஆம் நேயர்களே, இதுபோல் மற்றுமொரு நாளேடுகளின் நமது பார்வையூடாக இணைந்து கொண்டு பத்திரிகை செய்திகள் மீது கவனம் செலுத்தும் வரை நன்றி, வணக்கம்.